ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பதவிக்கால நீட்டிப்பில் எந்தவித விதி மீறலும் இல்லை என்று நடிகர் விஷால் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நீதிமன்ற செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இப்போ பதவி நீட்டிப்பில் எந்தவித விதிமீறலும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நடிகர் சங்கத்தினுடைய விதி அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய அந்த விதிகள் என்ன, அது எந்த அடிப்படையில் இந்த நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கு? தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். கடந்த 2022ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தப்பட்டது. அவருடைய அந்த பதவி காலமானது கடந்த மார்ச் மாதம் முடிவடைந்து விட்டது. இந்த நிலையில்தான் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அந்த நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் இந்த பதவி காலத்தை மீண்டும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது போன்ற இந்த 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்ததை எதிர்த்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் நம்பிராஜன் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நடிகர் சங்கத்துக்கு உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலர் நடிகர் விஷால் தற்போது பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதாவது நடிகர் சங்கம் கட்டிடம் கட்ட அந்த கட்டுமான பணிகள் 25 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு தற்போது 60% கட்டுமான பணி முடிவடைந்து விட்டதாகவும், தங்களுடைய பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதம் முடிவடைந்த நிலையில் கடந்த முறை நடைபெற்ற கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வேலைகள் தொடங்கப்பட்டால் சங்க நிர்வாகத்தின் கட்டிட பணிகள் பாதிக்கப்படும் என்பதால் இந்த பொதுக்குழு செயற்குழுவில் தற்போதைய நிர்வாகிகளுடைய அந்த பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகள் நீட்டித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஜனநாயக அடிப்படையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றதாகவும் பொதுக்குழுவிற்கு உச்சபட்ச அதிகாரம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த பதவிக்கால நீட்டிப்பில் எந்த ஒரு விதிமீறும் இல்லை என்றும் விதிகள் உட்பட்டுதான் பொதுக்குழு தீர்மானத்தில் 300 பேர் வரை கையெழுத்து போட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கான ஆவணம் பதிவுத்துறை பதிவாளரிடம் தாக்கல் செய்யப்பட்டுவிட்டதால் இந்த வழக்கு தற்போது உள்ளுடன் தொடரப்பட்டதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அது தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த 2 தரப்பினுடைய அந்த விரிவான வாதத்திற்காக இந்த வழக்கு விசாரணை மீண்டும் வரும் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். நன்றி மதன், விவரங்களுக்காக.